அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம கல் கரையிறதுக்கு முன்ன பதிவில் சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று விடுபட்டுருச்சு. கல் கரையிறதுக்கு தென்னம்பாலைனா தென்னை மரம் பிஞ்சு விடுறதுக்கு முன்னே அது பாலை வெடிக்கும். வெடிக்கிறதுக்கு முன்னே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசி மேலே இருக்கும். அந்த கோதுமை அரிசி உருவி 2 டம்ளர் தண்ணியில் போட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் கேன்சர், புற்றுநோய் நிறைய பேருக்கு இப்போ வருது. மார்பக புற்றுநோய், வயிற்றில் புற்றுநோய், தொண்டையில் புற்றுநோய் எல்லாம் புகைப்பிடிக்கிறது, மற்ற எல்லா பழக்கங்கிறவங்களுக்கு வருது. குடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வருது. புகையில் போடுறவங்களுக்கு வருது. அவங்க துளசி இலை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுன்னு வரணும். ஜூஸ் மாதிரி அடித்து கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுனே வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட கேன்சரும் குணமாயிடும். அதே போல் வில்வம் பழத்தை உடச்சி அதில் நடுவில் இருக்க நாரை எடுத்துகிட்டு வெல்லம் சேர்த்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட கேன்சரும் குணமாயிடும் வில்வம் பழத்தில். அதே போல் திராட்சையினுடைய விதையை அடித்து காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுன்னு வந்தாங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாகுது தடுக்கப்பட்டு கேன்சர் முற்றிலும் குணமாகிறது. திராட்சையினுடைய விதை பவர் அதிகமாக இருக்கிறது. அதே போல் நித்திய கல்யாணி பூ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க, 10 பூ போடுங்க. காலையில் கொதிக்க வச்சு வடிகட்டி 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க. எப்பேற்பட்ட கேன்சரும் குணமாயிடும். கேரட் அடிக்கடி உணவில் சேர்த்துனுவாங்க, கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. பாதாம் பருப்பு சாப்பிட்ணுவாங்க, கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கு கை கால் எரிச்சல், கை கால் வலி இருக்கும், இன்டர்வல் போகும்போது எரிச்சல் இருக்கும். இவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு டம்ளர் ஒரு இளநீ எடுத்துக்கங்க. கண் திறந்துட்டு நைட்டில் ஒரு ஸ்பூன் தேட்டங்கொட்டை பவுட்ரு சித்தா கடைங்களில் விற்கும். தேட்டங்கொட்டை பவுட்ரு வாங்கி வந்துட்டிங்கன்னா இந்த இளநியில் போட்டு ஊற வச்சு நைட் ஃபுல்லாக ஓவர் நைட்டு காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா கை கால் எரிச்சல், கால் வலி எல்லாமே போயிடும். சுகரானால் ஏற்படும் டைப் 2 சுகர் வர வாய்ப்பு கம்மி. HbA1c நார்மலாக கண்ட்ரோலாக இருக்கும். அதே போல் தர்பை எடுத்துங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியில் துண்டாக நறுக்கி நைட்டில் போட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடிங்க. வாய்ப்புண், வயிற்று புண்ணெலாம் சரியாயிடும். கல்லீரல் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். இன்ட்ரோல் இந்த சுகர் பிரச்சனையால் எரிச்சல் இருக்கும், கோளாறுகள் எதுனா இன்ட்ரோல் பிரச்சனை கோளாறுகள் இருந்தாலும் சரியாயிடும். கல்லீரல் பிரச்சனை எதுவும் வராது. சர்க்கரை வியாதி கண்ட்ரோலில் வரும். டைப் 2 சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் வெள்ளை பூசணிக்காய் ஒரு 100 கிராம் எடுத்து ஒரு மிக்சியில் அடித்து ஒரு டம்ளர் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க. கேன்சர் செல்கள் அழிக்கப்பட்டு கேன்சர் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.